கடகலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி சந்திரன், அவரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குரு அவருக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சந்திரனுடைய மகன் புதனாக இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் மறைவுன்னு எந்த ரூபத்திலும் எடுக்காதீங்க. லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் கூட 8ஆம் இடத்துல சனியோட வீட்டில் சந்திரன் இருந்தால் மட்டுமே, இது இருள் கிரகமாக இருக்கிறதுனாலையும் அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும் அவர் 8ஆம் இடத்துல இருந்தால் மட்டுமே லக்னாதிபதி மறைஞ்சிச்சுன்னு எடுத்துக்கங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா லக்னாதிபதி சூரியன், அவர் 6ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருந்தால் மட்டுமே லக்னாதிபதி மறைஞ்சின்னு எடுத்துங்க. 8ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருந்தால் குருவும் சூரியனும் அதிநட்பு கிரகமாக இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல இருந்தால் மறைவன் எடுத்துக்காதீங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தால், சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பறை சந்திரனாக இருந்தால் அதுவும் மறைவன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா சூரியனும் சந்திரனும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்து தன்னுடைய ஓர் அணியாக இருக்கிறதுனால எந்த ரூபத்திலையும் அவருக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சூரியன் மறைஞ்சிட்டா மறைவன் எடுத்துக்காதீங்க. கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி புதன், இவர் 6ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருந்தால் கூட சனி புதன் நட்பு கிரகமாக இருக்கிறனால லக்னாதிபதி 6ல் மறைஞ்சுன்னு எடுத்துக்காதீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டுமே, செவ்வாய் புதன் 2 கிரகங்கள் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கங்க. சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு புரிதல் இருக்கிற காரணத்தினால லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட சூரியனை பொறுத்த வரைக்கும் முன்பின் 2 ராசிகள் எங்கே இருந்தாலுமே புதனுக்கு வீடு கொடுத்த சூரியன் வலுவாக இருக்கிறாருங்கிற அடிப்படையில் லக்னாதிபதி 12ல் மறையலேன்னு எடுத்துக்கங்க.